தாமரை, பார்த்து வரக்கூடாது? பார்த்து தானே வந்தேன். என்ன பார்த்து இல்ல, கட்ட பார்த்து வரணும், படிக்கட்ட பார்த்து வரணும். என்ன சிரிக்கிற? லவ்வா? அதெல்லாம் இங்க ஒண்ணு வேணாம். சினிமாவிலையும் கதையிலையும் தான் வேலைக்காரன் வேலைக்காரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரி வேலைக்காரி தான், வேலைக்காரன் வேலைக்காரன் தான். இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் தயாரா வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? கான்ட்ராக்ட் ஃபாரம். கான்ட்ராக்ட் ஃபாரமா? ஆமா, நானும் கையெழுத்து போட்டிருக்கேன், நீயும் கையெழுத்து போடு. ஐயோ, நான் எதையுமே படிக்காம கையெழுத்து போடக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஐயே, நான் படிக்கிறேன், நீ கையெழுத்து போடு. படிங்க. நிபந்தனை 1, நீ வருஷத்துல சரியா 11 மாசம் 29 நாள் தான் இந்த வீட்டுல வேலை செய்யணும். பாக்கி உள்ள ஒரு நாள் ஊரை சுத்தி விட்டு 2வது நாள் தான் வேலையில ஜாயின் ஆகணும். ஏன் இப்படி? சர்வீஸ் கட். அப்படின்னா? அப்படி சர்வீஸ் கட் பண்ணலனா நீ யூனியன்ல சேருவேன், இன்கிரிமெண்ட் கேப்ப, போனஸ் கேப்ப, கொடுக்கலன்னா மறியல் பண்ணுவேன், கொடிய புடிச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருப்பேன், ஒழுக ஒழுக அப்படின்னு கத்துவ. அதெல்லாம் இருக்கு. 11 மாசம் 29 நாள் தான். இஷ்டமா இல்லையா? என்ன சும்மா நிக்க? இஷ்டமா இல்லையா? இஷ்டம்தான். நிபந்தனை 2, இது ஒரு பெரிய பங்களா. அத பார்த்தாலே தெரியுது. இங்க அடிக்கடி விருந்தாளிங்க வந்துகிட்டே இருப்பாங்க. வரட்டும். வர்ற விருந்தாளிங்க பெரும்பாலும் சாப்பாட்டு வேலைக்கே கரெக்டா வருவாங்க. அப்படியே சாப்பிட்டு வந்திருந்தாலும் இங்க 2ஆம் தரம் சாப்பிடுவாங்க. சாப்பிடட்டும். ஏன்னா ஓசில கிடைக்குது இல்ல. அது சரி. சில சமயம் என்ன, பல சமயங்கள்ல வேலைக்காரங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிற சாப்பாட்டையும் அவங்களே சாப்பிட்டுருவாங்க. அடப்பாவீங்களா? அந்த மாதிரி சமயத்துல உன் கோபத்தை பாத்திர பண்டங்கள்ல காமிக்க விடாது. நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீ செய்ய மாட்ட எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன் கேட்டுக்க. நிபந்தனை 3, சொல்லுங்க. புடவை துவைக்கும் போது புடவையை அடிச்சு கிழிச்சாரா அந்த புடவையை எஜமானியமா நமக்கு தருவாங்கன்னு அதை கிழிச்சிடப்படாது. ஏன்னா கிழிஞ்ச புடவையை ஒன்ன விட்டே தைக்க சொல்லி அதை அவங்களே கட்டினாலும் கட்டிக்குவாங்க. கட்டிக்கட்டும். நிபந்தனை 4, சாயங்காலம் வேலை முடிஞ்சு உன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடப்படாது. வீட்டுக்கு போகாம இங்கேயே என் கூட இருக்கணும். இங்கேயே உன் கூடவா? ஆமா. எங்க அப்பா? உங்க அப்பா உங்க வீட்டோட, நீ என் கூட இந்த வீட்டோட. என்ன நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். என்ன பேசாம இருக்கிற? அப்படின்னா வேலை கட்டு. அப்ப போட கையெழுத்து. கையெழுத்து போட தெரியாத? கையெழுத்து போட தெரியாத? தெரியாது. அப்ப விரல் இருக்கா? எங்கே? வர வர ஆனந்த நடத்த சரியில்லை, பொறுப்பு இல்லாம இருக்கிறான். அவன் மேல நடவடிக்கை எடுத்துட்டா நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நடவடிக்கையா? ஆனந்த் மேலையா? அவனை நம்பி எத்தனை பேஷண்ட்டுங்க இருக்காங்க. கொஞ்சம் கவன குறைவினால அவங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டா உங்க மகன்தான பதில் சொல்லி ஆகணும். ஆமா, எப்படியாவது நீங்க தான் அவனுக்கு புத்தி சொல்லணும். நானா? அந்த கட்டம் தாண்டியாச்சு. வேற வழி ஒண்ணுமே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. அவனை வீட்டோட நீங்க கட்டி போட்டுட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். கட்டி போடுறதா? நாங்க காயம்பட்டா போடுற கட்டு அந்த கட்டு இல்ல, இது வாழ்க்கையோட சேர்ந்த கட்டு. அதாவது கல்யாண கட்டு. அப்பாடி, நான் என்னமோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நீங்க கல்யாணத்தை பத்தி சொல்றீங்க. 3 முடிச்சு போட்டா மூக்கணங்க ஏற்பட்ட மாடு மாதிரி சொன்னபடி காப்பான் இல்ல? உண்மைதாங்க. ஆனந்த் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க பேச்ச கேட்டு அவன் சம்மதிச்சிருக்கான். இந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான். இப்ப பாவ புண்ணியத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. ஆனந்துக்கு ஏற்ற விழா, அவன் தொழிலுக்கும் உதவியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா பார்த்து. பொண்ணெல்லாம் பார்த்தாச்சுங்க. பொண்ணு பார்த்தாச்சா? ஆமாங்க, பேச்சுவார்த்தை கூட முடிஞ்சு போச்சு. பொண்ணு ஊர்ல என் தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்துல தாயில்லாத பொண்ணு, மூக்கும் முடியுமா நல்லா இருக்கா. பொண்ணு வீட்டுக்காரது கல்யாணத்தை சீக்கிரமா வச்சுக்கணும்னு துடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் வர்றேன். அழகான பேர். பேரை போலவே உன் முகமும் அழகாத்தான் இருக்கும். என் வாழ்க்கைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கத்தான் வேணும். இல்லாட்டா பறக்க முடியாத முதலிரவுல
இந்த பேய் மழை எதுக்கு? சந்தியா, இளமையின் இனிய கனவுகளும் பூத்து குலுங்கும் கற்பனைகளும் நனவாகும் இந்த பொன்னான இரவை யாருமே மறக்க மாட்டாங்க. அதே போல என் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு இரவு இருக்கு. அன்னைக்கு நடந்த சம்பவம் என் மனசை விட்டு என்னைக்குமே அகலாது. ஒரு நாள் இரவு இதே போலத்தான் மழையும் மின்னலும் சூறாவளியுமா இருந்தது. பல ஆவிங்க ஒன்னா சேர்ந்து அலற மாதிரி பேய் காத்து, மரங்களின் நிழல் பிசாச போல ஆடிக்கிட்டே இருந்தது. ஜன்னல் திற படபடத்தது. இங்க இருந்த கண்ணாடி டம்ளர் இதே மாதிரி கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு. அப்போ டெலிபோன் மணி அடிச்சு. ஒரு நோயாளியை பார்க்க அவசரமா வரணும்னு தட்ட முடியாத கோரிக்கை. நானும் மறுக்க முடியாம புறப்பட்டேன். ஒரு பாழஞ்ச பங்களாவை போய் சேர்ந்தேன். ஆனா நான் யாரை காப்பாத்துறதுக்காக போனேனோ அந்த பொண்ணு, அந்த அழகான பொண்ணு, நான் போய் சேரத்துக்கு முன்னாலேயே செத்து போயிட்டான். நான் வெளியே வரப்போதுதான் அந்த பங்களாவில பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது இல்லைங்கிற தகவல் கிடைச்சது. இதே போல டாக்டர்கள் வரதும் அந்த பொண்ணு சாகரமான நாடகம் பல தடவைகள் நடந்திருப்பதாக சொன்னாங்க. இது விசித்திரமா இல்ல சந்தியா? நீயா இங்கேயும் வந்துட்டியா? ஏன் வந்த? யார் நீ? பதில் சொல்லு. யார் நீ? ஏன் பேசாம இருக்க? யார் நீ? நீ சொல்லு. யார் நீ? யார் நீ? என்னப்பா அது? என்ன நடந்தது? என்னங்க ஐயா? ஒண்ணு இல்லம்மா. என்னமோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்ன நானே திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனந்த், அம்மா, அவ யாரம்மா? யாரு? மருமகளா கேக்குற? வீட்டுக்கு ஒரு மருமக வேணும் தேடி கொண்டு வந்தீங்களே, அவ யாருன்னு கேட்க. என்னப்பா சொல்ற? அவ யாருன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கோ. சிஸ்டர், டாக்டர் ஆனந்த் சார். ஹலோ பிரதர். ஹாய் ரமேஷ். ஆமா, ஹாஸ்பிட்டல்ல வேற அதிகமா இருக்கிறோம். 24 மணி நேரம் இங்க இருக்கிற அம்மா சொன்னாங்களே. எப்போ இங்க இருந்தா அண்ணி சும்மா விட்டுறாங்களா? நீ அவளை பாத்திய? இல்ல, பார்க்கல, பார்க்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் உன் தம்பி தான். என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டியா இல்ல ஒரு பத்திரிக்கை தான் அனுப்பிச்சியா? உலகம் பூரா சுத்துற என் அருமை தம்பியே, உன்னை எந்த நாட்டுல எந்த பகுதியில எப்படி கண்டுபிடிச்சு எங்கேன்னு பத்திரிகை அனுப்புறது? ஏண்டா? இதப்பா தைரியம். ஆனந்த் அண்ணனுக்கு கல்யாணம், இதுவரைக்கும் என்ன கூப்பிடல, பத்திரிகையும் அனுப்பல. ஆனந்த் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நான் போகல. இனி அவன் முகத்துல முழிக்க மாட்டேன். இனிமே அவன் வீட்டுக்கும் போக மாட்டேன். ரமேஷ், என் வீட்டுக்கு வந்துட்டேன், என்னையும் பார்த்துட்டேன். ஓ, என்ன செய்யறது? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். ஆனா அண்ணிய பார்க்கலையே. சரி, வா வீட்டுக்கு போலாம். கல்கத்தால இருந்து காலையில பிள்ளைல வந்தேன். இப்ப பம்பாய்க்கு புறப்பட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு, மறுமுறை வந்து சந்திக்கிறேன். போய் தானே சொல்றேன், மெய்யா தான் சொல்றேன். டைரி காட்டவா? வேண்டாண்டா, வேண்டாம். அடுத்த முறை வரும்போது அண்ணிய சமைக்க சொல்லி சாப்பிட்ட போறேன். சரிதானே? பாய் பாய். சார், படம் சார். படமா? நம்ம அம்மா வரைஞ்சது. அம்மாவா? சின்னம்மா, சந்தியா அம்மா வரைஞ்சது. என்ன ஜோரா இருக்கு பாருங்க. கோயிலுக்கு பக்கத்துல மண்டபம், மண்டபத்துக்கு பக்கத்துல ஆடம்பரம். பாருங்க சார், பெரிய கடல்ல சின்ன படகு, பொண்டாட்டியோட சண்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சு வர புருஷன் மாதிரி தனியா போகுது. பாவம். 3 மரம், குடிசை, கேட்டு, இங்க பாருங்க ஆறு, தண்ணி போது பாருங்க ஆத்துல.
பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ரொம்ப நாளா தெரியும். சந்தியா, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ஞாபகம் இல்ல. எவ்வளவு நாளா இதை பாடிக்கிட்டு இருக்கு? இது இந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படித்தானே? பாட்டும் தெரியும், பாடவும் பிடிக்கும். ஆனா எப்போ எங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் தான் உனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்தே தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப இருந்து இதே பாடுறேன். ஓ, அதனாலதான் நினைச்ச இடத்தெல்லாம் பாடிக்கிட்டு அலையறியா? நினைச்ச இடத்துலயா? நானா? இந்த பங்களா உனக்கு தெரியுமா? எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். எங்க? எங்கன்னு சரியா சொல்ல முடியல. சொல்ல முடியும், ஆனா சொல்ல மாட்டேன். சொன்னா எங்க உன் சுயரூபம் தெரிஞ்சிருமேன்னு பாக்குறியா? சொல்லு, இந்த பங்களாவுக்கு எப்பாவது போயிருக்கியா? இல்ல, உண்மையிலேயே இந்த பங்களா இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படின்னா இந்த படத்தை எப்படி வரைஞ்ச? என் கற்பனையால. கற்பனையா? இந்த பங்களாவை எப்போ பார்த்திருக்கேன் இப்பதானே சொன்ன? ஒருவேளை இந்த பங்களா மாதிரி உள்ள படத்தை பார்த்திருப்பேன். ஓஹோ, அந்த படத்தை பார்த்து இந்த படத்தை எழுதின இல்ல? நான் படம் எழுதுறத நீங்க விரும்பலன்னா இனிமே எழுத மாட்டேன். அந்த விரல்ல என்ன? ஒண்ணுமில்ல. ஒண்ணும் இல்லையா? படம் வரையறதுக்காக பென்சில் சிவும் போது பிளேடு அடிக்கடி இப்படித்தான் விரல அறுத்துரும், ரத்தம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிற? உண்மையை சொல்லு. மௌனம் சாதிச்சே மறைஞ்சு வாழ பார்க்கிற. இனிமே அது நடக்காது. சந்தியா, விதவிதமான வர்ணங்களை பூசி அழகான ஓவியத்தை உருவாக்குற மாதிரி பயங்கரமான உன் சுயரூபத்தை அமைதியான பார்வையாலும் அழகான வார்த்தைகளாலும் மூடி மறைச்சு எங்களை எல்லாம் ஏமாற்ற பார்க்கிற. இது ஒரு கற்பனையால எழுதின சித்திரமா? இல்ல, நிச்சயமா இல்ல. இது பேய்களின் பிரதிபிம்பம், பிசாசுகளின் ஞாபக சின்னம். என்னப்பா இது? அவ எவ்வளவு அழகா சித்திரம் வரைஞ்சிருக்கா. இதை இப்படி வீசி எறிஞ்சிட்டியே. அம்மா, நீங்க அவ எழுதின சித்திரத்தை தான் பாக்குறீங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவ உருவம் மாறிக்கிட்டே இருக்கிற விசித்திரத்தை